இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரியா சோகமா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. இந்த மேச ராசிக்கு 7.5 சனி வருதுன்னு இந்த யூடியூப் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதை கேட்டதுலேருந்து ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ தான் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். 7.5 சனின்னு நினச்சாலே எல்லாருக்கும் பயம்தானம்மா. என் ஜாதகம் எங்கே இருக்கு? ஜாதகத்தை எடு, நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாமி வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஜாதகம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கணும் சாமி. மேசராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நான் தொழில் ஆரம்பித்தேன். சரி, மனசுக்கு ஒரு சங்கடமாக இருந்தது. உங்ககிட்ட வந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. உங்களை பார்க்க வந்திருக்கேன் சாமி. என் ஜாதகத்தை கணிச்சு இந்த 7.5 சனி காலம் என்னுடைய ராசி மேச ராசிக்கு நான் செஞ்ச தொழில் அமோகமாக போகுமா பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சாமி. சண்முகம், கவலைப்படாத சண்முகம். உன் முகத்தில் இவ்வளோ சோகமாக நான் என்றைக்குமே பார்த்தது இல்லையப்பா. இவ்வளோ ரொம்ப சோகமாக இருக்க. சரி, உன் ஜாதகத்தை கொடு பார்க்க. அதாவது 7.5 சனி எல்லாருக்குமே வரும்ப்பா. அதுக்காக 7.5 சனி வருதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் காரியம் நம்ம எதுவுமே ஜெயிக்க முடியாதுப்பா. சரியா? இப்போ உனக்கு மேஷ ராசி துலா லக்கணம்ப்பா. சரியா? ஏன்னா துலா லக்கணத்துல சனி பகவான் உச்சம் பெறுவார். உனக்கு ஆரம்ப காலத்தில் நீ பிறந்த ஒரு 2 வருஷத்துலேயே உனக்கு சனி 7.5 சனி வந்துருச்சு, மங்குச்சனி. இப்போ வர 2வது ரவுண்டு தான்ப்பா, பொங்குச்சனி தான்ப்பா. நீ பயப்படணும் அவசியமே இல்லை. சரியா? பொங்குச்சனி காலத்தில் ரொம்ப விசேஷமான காரியங்கள் ரொம்ப நடக்கும். நீ நினைச்சது நடக்கும். இப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, நீ பயப்படவே இல்லை. பணம் போட்ட உனக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு. சனி நீ நல்லவப்பா. எனக்கு தெரிஞ்சு நீ எவ்வளவோ தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்க. கோவில்களுக்கும் எவ்வளவோ நீ நல்லது செய்கிற நான் பார்க்கத்தான் செய்கிறேன். இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ பேருக்கு சாப்பாடுலாம் கொடுக்குற, நல்லா வருவப்பா. நீ தர்மம் செய்கிற, கண்டிப்பாக பகவான் பொங்குச்சனி காலத்தில் உனக்கு நன்மை செய்வார். இப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் மேஷராசி எண்கணிதப்படி மார்ச் 19, 2025 மேசராசிக்கு 7.5 சனி ஆரம்பம் தான். பயப்பட தேவையில்லை. 7.5 சனினா பயப்படணும். ஏன் பயப்படணும்? பயப்படணும் அவசியம் கிடையாது. மேசராசிக்கு அற்புதமாக இருக்கு ஐயா. ஏன் தெரியுமா? இப்போ உனக்கு துலா லக்கணம், ராசிக்கு 7ஆம் இடம், லக்கணத்துக்கும் 7ஆம் இடம் தான். அது மாதிரி துலா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நன்மை செய்வார். நம்ம லக்கணத்தையும் பார்க்கணும் இல்லையா? அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எங்கே வர்றாரு அப்படின்னா மீன ராசிக்கு தான்ப்பா வர்றாரு. மீனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7.5 நடத்தும் போது கண்டிப்பாக தீமை பலன் மேஷராசிக்கு கிடைக்கும், வராது. இப்போ நான் சொல்ற ஒரு 2 ஆண்டு காலம் சனி பகவானால் யாருக்கும் கெடு பலன் வராதுப்பா. நான் அடிச்சு சொல்றோம்ப்பா. ஏன் தெரியுமா? இப்ப சனி பகவான் ஒரு அசுப கிரகமாக இருந்தாலும் தர்மத்தின் தலைவர். அதனால துலா ராசியில அவர் உச்சம் பெறுவார். நீதிமான். நம்ம என்னதான் அவருக்கு பக்கத்துல இருந்து எவ்வளவுதான் சேவைகள் செஞ்சாலும் ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு தண்டனை கொடுத்துருவோம். அதனாலதான் தர்மம் பண்ணணும் அப்படிங்க. நீ ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்திருப்பா. இப்ப குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் வரும்போது குருவாக சனி பகவான் மாறி விடுவார். நன்மையை மட்டும் செய்வாருப்பா. 7.5 சனியில ரொம்ப பேருக்கு இப்ப மீனராசியில பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா திருமண தடையா இருக்கிற எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணா திருமணம் நடக்கும். தொழில் விருத்தி அடையும். உன் தொழில எந்த பாதிப்பும் வராதையா. சரியா? நீ சந்தோஷமா இரு, கவலைப்படாத. ஏன்னா இது மாதிரி உன் முகம் ரொம்ப வாடி போச்சப்பா. சரி, இதை பத்தி யோசிக்காதப்ப சந்தோஷமா ஜாலியா இரு. விநாயகர் பெருமானை வழிபட்டுக்க, ஆஞ்சநேயரை வழிபட்டுக்க. நீ வேலைக்கு போற மாதிரி உங்க வீட்டுக்காரமா இருப்பாங்க இல்லையா, வீட்டுல அம்மா வீட்டுக்காரமா இருந்தாலும் அவங்கள போய் வழிபட சொல்லு. வாரத்துக்கு ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி வெண்ணெய் வச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறங்கப்பா. எந்த குறையும் வராது. விநாயகர் பெருமானை தினமும் நீ போச்சு விநாயகர் பெருமானுக்கு ஒரு சூறாத்தங்க ஒரு கற்பூரம் கொளுத்தி விநாயகர் பெருமானை ஒரு 3 முறை சுத்திட்டு போயிடுவேன்.
சரியா? எல்லாமே நல்லபடியா நடக்கும். வா, ரைட். சந்தோஷமா இரு. போயிட்டு வாப்பா. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து புட்டா சிங்கம். என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? அதான் நீ இந்த 7.5 நடக்கு ரொம்ப கவலைப்பட்டேன் வரப்போகுதுன்னு கொடுத்தேன். என்ன ஏதுன்னு சொன்னாரு. அப்பா மனசுக்கு ரொம்ப மாதிரி விபத்து கூட வச்சு விட்டாரு. அவர் லீவு கிடச்சி போச்சு. இந்த நேரத்தில் இதான் நடக்குதான், நம்ம இந்த சாமிக்கு மட்டும் வழிபட்டா போதுமா அப்படி சொல்லிட்டாரு. நான் சொல்கிற சாமி மட்டும் வழிபட்டுக்க, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்பா 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 தெளிவு கிடச்சிருச்சு ஐயா, போதும்.